வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். இதோ பாருங்க லட்சுமி அக்கா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி என் மேல கோவப்படுதிய? இந்த வீட்டு மாப்பிள்ளையும் காணல, இப்போ உங்க பொண்ணையும் காணலன்னு வந்து சொல்றிய. பிறகு பாக்குற எங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அப்படிதான் நினைப்பாவ. பட்டா குறைக்கு ஏற்கனவே ஊருக்குள்ள பேசிட்டு இருக்கிறதானே. நான் எனக்கு புதுசா சொல்லிட்ட மாதிரி ஏன் மேல வள்ளுவில்ல உரிய? எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க. ஊர்ல இருக்கிற பிள்ளைகளை பத்தி பேசுறதா எனக்கு வேலை நினைச்சீலோ? இந்தாருங்க சேமா. ஐயோ, இந்த ஐயா பின்னாடி நிற்கிறது தெரியாம நான் பாட்டு வாயை விட்டுட்டேனே. இப்போ நான் பேசுறேன்னு தெரிஞ்சதுன்னா நாளை பின்ன உங்க தோட்டத்துல என்ன வேலைக்கு சேர்த்துக்குவாளா? ஐயோ. ஏமா, வீட்டு வேலைக்கு தானே வந்திருக்காவ, எங்க வீட்டு கதையெல்லாம் உனக்கு எதுக்கு? கிளம்பு. என்ன அந்த பிள்ளையை ஏசிச்சு என்ன பண்ண போற? அவ்வளவா எல்லாம் உள்ளது தானே சொல்றாவ. கதிர் எங்க போனானே தெரியல. ராத்திரி பார்த்தவன் அவன் ஏற்கனவே கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். நம்ம தானே பிடிச்சி கட்டாயப்படுத்தணும். இப்போ காலையில எழுந்து அவனை காணல. பத்தா குறைக்கு அந்த வேலை செய்யற பிள்ளையும் காணல. அப்ப நம்ம ஊர் மட்டும் என்ன சொல்லும்? ஏற்கனவே ஊருக்காரவெல்லாம் அப்படித்தானே தப்பு தப்பா பேசி வச்சிருக்காவ. இப்போ அவங்க 2 பேரையும் காணனா என்ன அர்த்தம்? என் பிள்ளைக்கு ஒரு பதில சொல்லுங்க. முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் மர்மவனை காணல. என் பிள்ளைக்கு என்னன்னே பதில் சொல்றிய? தெய்வான செத்த இரு. ஆதியும் அர்ஜுனும் போயிருக்கானுவா, கண்டிப்பா அவனை கூட்டிட்டு வந்துருவானுவா. செத்த பொறுமையா இரு. சிலுக்கு இப்படியே நழுவிக்குவோம், இல்லைன்னா நம்மள வறுத்து எடுத்துடுவாவ. வா, இப்படி பின்னாலேயே ஓடிடுவோம். ஏண்டி சின்ன பொண்ணு, எங்க இவளுங்க ஆளையே காணல. எங்க ஓடனாலுவோ? நல்ல வசமா சிக்க விட்டுட்டு ஓடிட்டாலுவோ. என் வாய் சும்மா இல்லாம நான் எல்லாத்தையும் உளறி வச்சுட்டேன். மாட்டினா அவ்வளோதான். ஓடிடுடி விஜயா. ஏம்மா லட்சுமி, நீ இத்தனை வருஷமா எங்க வீட்டுல வேலை செய்த, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. உன் பிள்ளை என்னைக்கு எங்க கூட்டிட்டு வந்தியோ அன்னையிலேருந்து இந்த குடும்பத்துல குழப்பம்தான் வந்துட்டு இருக்கு. இத முன்னமே உன்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது ஏன் தப்பு தான். என்னம்மா சொல்லுதிய? என்னத்த சொல்லாம விட்டிய? ஆமா லட்சுமி, ஏற்கனவே ஒரு நாள் உன் பிள்ளை நடு ராத்திரில இந்த வீட்டுக்குள்ள வந்தா. அதுவும் கதிரை பார்க்கறதுக்காண்டி, அவனை தனியா சந்திக்கணுன்றதுக்காண்டி யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டா. என்னம்மா சொல்லுதிய? ஏன் பிள்ளையா? ஆமாம்மா, உன் முவ மீனா தான் வந்தா. அவளால் இந்த குடும்பத்துல பெரிய பிரச்சனையே உண்டாச்சு. ஏற்கனவே உன் புருஷன் அடிபட்ட நிலைமையில நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. இதையே சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் நான் இதை எதையுமே உன்கிட்ட சொல்லாம உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னேன். ஆனா அந்த கல்யாணமும் ஒழுங்கா கூடி வரல. அதுக்கு பதிலா கதிருக்கு தான் கல்யாணம் கூடி வந்துச்சு. நானும் என் அண்ணன் பொண்ணாச்சே, அவளுக்கு கெட்டி வச்சிடலான்னு முடிவு பண்ணி தான் நான் இந்த கல்யாணத்தை நிச்சயம் பண்ணேன். ஆனா கதிர் கல்யாணத்துக்கு சம்மதமே சொல்லலை. ஆனா அதுக்கு காரணம் உன் மொபைலா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாரும் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நானே குளிச்சுட்டு கிளம்பி ரெடியாகி வந்துட்டேன். இவங்க எல்லாம் இங்க நின்று என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? மாப்பிள்ளை பொண்ணை காணோம், ஐயரு ஓம் கொண்ட ஒன்னத்தையும் காணோம். என்ன நடக்குது? என்னம்மா சொல்லுதிய? மீனா இங்க வந்தாளா? ஆமா லட்சுமி, எல்லாருக்கும் அது தெரியும். ஏன் ஊருக்கே இந்த கதை தெரியும், உனக்கு மட்டும்தான் தெரியாது. நானும் சரி உன் புருஷனுக்கு வேற அடிபட்டு கஷ்டத்துல இருக்கா, தேவையில்லாம உன் மொவ கதையெல்லாம் சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு விட்டு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு என்னை சந்தி சிரிக்க விட்டுட்டு போவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல லட்சுமி. உன் மோளை மட்டும் சொல்லல, என் மோனையும் சேர்த்துதான் சொல்லுதேன். அகிலா, அந்த பையன் எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வரேன். அப்பா என்னாச்சு? முல்லை,
அதான் உன் தம்பிக்காரன் இருக்கானே வேலைக்காரை இழுத்துட்டு ஓடிட்டான். என்னப்பா சொல்லுதிய? கதிர் வேலைக்காரி இழுத்துட்டு ஓடிட்டானா? ஆமா முல்ல, அந்த பையன் எதுக்கு கல்யாணத்தை வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தானே இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. கேவலம் வேலைக்காரி இழுத்துட்டு ஓடி இருக்கான். இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணி என்னை தலை குனிய வச்சுட்டாலே இனி ஊருக்குள்ள நான் எப்படி தலை காட்டுவேன்? ஓன் தப்பு தான் லட்சுமி. உன் மவளை நீ தான் கட்டிச்சிருக்கணும். கஷ்டக்கார வீட்டு பொண்ணு போன போது வேலையை விட்டு நிப்பாட்டக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். ஆனா என் குடும்பம் மானத்தையும் வாங்கிட்டான். ஆமா, இந்த விஷயம் எதுவும் எனக்கு தெரியாதம்மா. தெரிஞ்சிருந்தா அவளை இந்த வீட்டுக்கு வேலைக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். இப்போ அழுது புரண்டு என்ன பண்ணியா? அதான் இழுத்துட்டு ஓடிட்டானே. என்ன சொல்றாங்க? அந்த மீனாவை ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிட்டேன். கல்யாணம் பிடிக்காம கதிர் எங்கேயோ போயிட்டானோ? இவங்க 2 பேரையும் ஒட்டுக்கா காணனதும் 2 பேரும் ஓடி போயிட்டாங்கன்னு இவங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? ஊருக்காரங்கெல்லாம் வேற பார்த்துட்டு நிக்கிறாவ. ஏற்கனவே ஊர்ல கதிரி மீனாவையும் வச்சு பேசிட்டு இருக்காவ. இப்போ அவங்க 2 பேருமே ஒட்டுக்கா காணான்னு இவங்களே ஒரு முடிவு வர்றதுக்குள்ள நம்மளே சொல்லிடுவோம் உண்மையா. தெய்வான அழாதமா. இதுக்கு மேலேயே நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? இங்க பாரு சிவனேசு, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. கதிருக்கும் தியாவுக்கும் தான் கல்யாணம். அவன் ஊர்ல எந்த மூலையில போயிருந்தாலும் சரி, அவனை பிடிச்சிட்டு வந்து நான் தியாவுக்கு கட்டி வைக்கேன். என்ன நீ சொன்னிய? எவ்வளவு வேலைக்காரை இழுத்துட்டு ஓடனவன என் பிள்ளைக்கு கெட்டி வைக்கன்னு சொல்லுதியா? என்னே, உங்க கூட சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்பட்டேன். நாளைக்கு எங்க சொத்து உங்க முகம் மேல இருந்ததுன்னா எங்கேயும் போகாது, பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சேன். அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக இப்படி நடத்த கெட்டவனுக்கு என் பிள்ளைய கட்டி வைப்பனா? எந்த காலத்துலயும் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன். என் பிள்ளைய ஒரு அப்பாவி, அவளை இப்படி நடத்த கெட்டவனுக்கு கெட்டி வச்சுட்டு காலம் முழுக்க எங்களை கஷ்டப்பட சொல்றீங்களா? ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே. நான் கூட அது உண்மையா இருக்காதோன்னு நினைச்சிட்டேன் கொஞ்சம். ஏதோ என் வீட்டுக்காரவங்க போலீஸ் கேட்ஸ்ல மாட்டிட்டு இருந்தப்போ கதிர் தான் வந்து காப்பாத்தினான். இப்படியெல்லாம் நமக்கு நல்லது பண்றானேன்னு அவனை நான் செத்தோன்னு நம்பிட்டேன். இப்பதானே தெரியுது அவன் எப்படிப்பட்டவனு. இதுக்கு போறவும் என் பிள்ளைய அவனுக்கு நான் கட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? என்னே, நடக்காதுனே. என் பிள்ளைய கதிருக்கு கட்டி கொடுக்க முடியாது. என் பிள்ளைய உங்களுக்கு மருமகளா கொடுக்குறேன்னு எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமானே. இந்த குடும்பத்துல என் பிள்ளை மருமகளா வர்றது அவன் இந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியோன்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. ஏம்மா தெய்வான அழாதம்மா. நீ என்னனே, நாங்க குடும்பமா சேர்ந்து தற்கொலை பண்ணி சாவ வேண்டியதுதான். இதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லனே. இங்கே பாருங்க மைனியோ, என்னைக்கு இருந்தாலும் உங்க பிள்ளை என் வீட்டு மருமவதான். இவங்க வேற இவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நான் தான் அவளை பூட்டி வச்சேன்னு தெரிஞ்சா எல்லாரும் என் மேல இல்ல கோவப்படுவாவ. பேசாம வேற ஏதாவது சொல்லி சமாளிப்போம். இங்க பாருங்க, நீங்க கதிரு மீனா ஓடி போனதை பாத்தியலா? கண்ணால பார்க்காம எதுக்கு அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்கன்னு முடிவு பண்ணிய? அது இல்லம்மா, கதிரு நேற்று ராத்திரியே கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, ஏதோ கோவத்தில் கொல்ல பக்கமோ இல்லைங்க மாடியிலையோ எங்கேயோ போய் உட்காந்துருக்கானான்னு பாருங்க. அந்த பொண்ணு பேருனா மீனா. அவள் ராத்திரியில் வேலை செஞ்சிட்டு இருந்தா. என் கண்ணாலே நான் அதை பார்த்தேன். எங்கேயாவது ஓரமாக போய் அசந்து ஓடி படுத்து கிடக்கிறாளோ என்னவோ. எதுவாக இருந்தாலும் விசாரிச்சா தானே தெரியும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அது இதுன்னு நம்பி நம்மளே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டா எப்படி? எதையுமே கண்ணால் பார்க்காம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன்பா, இது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தான் சொல்லுவிய, நியாயமாக இருப்பிய. நீங்களே இப்படி பண்ணிட்டு நிற்கிறிய. கதிர்லாம் அப்படி பண்ணுற பையன் கிடையாது. அந்த பிள்ளை எங்கேயாவது இருக்கும், போய் தேடி பார்த்தா கிடைக்க போகிறா. அவங்கெல்லாம் ஓடி இருக்க மாட்டாங்க. அதோ ஆதியும் அர்ஜுனுமே வந்துட்டாங்க. ஆதி, கொதிரை பாத்தியால எங்க இருக்கா? என்னல வாய மூடிட்டே நிக்குதா? அது அண்ணனை எங்கேயும் காணல. என்னல சொல்லுதா? ஐயோ கடவுளே, வீட்டு மானத்தையே வாங்கிட்டா. நான் வீட்டுக்கு போய் அவ அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லுவேன்?
படுபாவி குடும்ப மானத்தை வாங்கிட்டு நிக்குதா. பாருங்க, எங்க தம்பி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவன் எங்கேயாவது ஓடிட்டு எங்க வீட்டு புள்ள மேல பழிய போட்டுப்பா. ஏமா, நாங்களும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கோம். லட்சுமி அம்மாவை இப்படி கரிச்சு குட்டுறிய? அதானே, உங்க வீட்டுல வேலை செய்யறவளா இருந்தா உங்களுக்கு என்ன இலக்காரமா போச்சா? அதானே, அதுவும் சரிதான். ஆமாமா, நீங்க லட்சுமி அம்மாவையே பேசிட்டு இருக்கிய. அவங்க மவளை காணல, சரி நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்க மவனையும் தானே காணல, அப்போ உங்களை என்ன செய்ய? பெரிய வீட்டுக்காரவையனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களோ? கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? பஞ்சாயத்தை கூட்டுங்க. ஆமா ஆமா, பஞ்சாயத்தை கூட்டுங்க. அப்ப என்ன, இவ என் தம்பி தான் ஏத்துட்டு போனான்னு சொல்றீங்களா? அப்படி இல்லைன்னு நிரூபிச்சுட்டா? இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு. உங்க வீட்டு பையனையும் காணல, லட்சுமி அம்மா மொபைலையும் காணல. கேட்டா அவங்க ஒரு பக்கம் போயிருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் போயிருப்பாங்கன்னு சொல்றியா? ஏமா, நீங்க மட்டும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா ஊர் மக்கள் நாங்க பஞ்சாயத்து முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். அதுவே அவங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தாங்கன்னா அதுக்கு என்னமா சொல்றதியா? முள்ள எதுவும் தெரியாம எந்த வாயும் விடாத. அந்த பையன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆரம்பத்துல இருந்து கல்யாணத்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தானே, பருவே காலையில அவனை காணல, அவன் பிள்ளையும் காணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பா, ஊர்ல இருக்கிறவே தான் நம்ம தம்பியை சந்தேகப்படுறாவ. உங்களுக்கு என்னப்பா அவனை பத்தி தெரியாதா? என்னால உறுதியா சொல்ல முடியும், அந்த பிள்ளை இங்கதான் எங்கேயோ தனியா இருக்கா. யாரு கண்டா? இவ்வளோ பெரிய வீடு, இதுல எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு கிடந்தா கிடக்கக்கூடியவ தான். ஏமா முள்ள, அந்த பிள்ளை எதுக்கு போய் ஒளிஞ்சிட்டு கிடக்க போறாவ? எதுவும் தெரியாம வாய விடாதமா, ஊர் பஞ்சாயத்து கூட்டிடுவாவ. நீங்க சும்மா இருங்க தாத்தா. இவங்க எல்லாரும் சேர்ந்து என் தம்பியை அசிங்கப்படுத்துறாவ, பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களோ? ஐயோ, எனக்கு தலையே சுத்துதே. என் வீட்டு மானத்தையே வாங்கிட்டு போயிட்டாலே. படுபாவி நல்லா இருப்பாளா? அவ அப்பாவுக்கே இன்னும் உடம்பு சரியாகாத நிலைமையில இப்போ இவளுக்கு இந்த காதல்லாம் ரொம்ப அவசியமா? சின்ன பொண்ணாச்சுன்னு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. நீங்க இவ்ளோ தூரம் கேட்ட பிறகு நாங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டோம். இங்க பாருங்க, நான் சொல்றது தான் உண்மை. எங்க வீட்டு பையன் அப்படி பண்றக்கூடிய ஆள் இல்ல. நீங்க சொல்றது பொய்ன்னு நான் நிரூபிச்சிட்டேன்னா, இதோ இந்த அம்மா இருக்காங்களே, லட்சுமி அம்மா, அவங்களோ அவங்க குடும்பத்தாரோ என் வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடாது. ஏன், எங்கேயுமே வேலை பார்க்க கூடாது. எங்க வீட்டு பண்ணையிலயோ எங்க வீட்லயோ எங்க சார்ந்த எந்த இடத்துலயும் அவங்க வேலை பார்க்க கூடாது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதமா? ஏதோ ஊருக்காரின்னு ரொம்ப சப்போர்ட்டுக்கு வந்தீங்களே, இப்ப சொல்லுவ. சம்மதம் தாம்மா. நீங்க சொன்னபடியே உங்க வீட்டு பையன் கதிரு இந்த லட்சுமி அம்மாவோட பொண்ணை கூட்டிட்டு எங்கேயும் போகலனா லட்சுமி அம்மா உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டாவ. என்ன இப்படி சொல்லிட்டிய? நாளைக்கு என் வீட்டு சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? ஏமா, உங்களுக்கு நாங்க இருக்கோம், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. மனுஷாளுக்கு மனுஷால் உதவி பண்ணிக்கலன்னா எப்படி? நாங்க இவ்வளவு தூரம் சொல்லுதோம், உங்க பிள்ளையும் காணோம், இது உங்க பையனையும் காணோம். கேட்டா எது ஏதோ சொல்லி மழுப்புறாவ. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா இவங்க அங்க வேலை செய்ய மாட்டீங்க. அதுவே பொய்யா இருந்து அவன் கதிர் அந்த மீன் அவன் ஒன்னா இருந்தாவனா அதுக்கு என்ன சொல்லுதியா? அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா 2 பேரும் சுட்டு பொசிக்கிடுவேன். ஐயா, அப்படியெல்லாம் பண்ண முடியாது. பொறவு போலீஸ் கேஸ்ன்னு நீங்க தான் அலைய வேண்டியிருக்கும், பாத்துக்கிடுங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க சொல்றதை நாங்க ஏத்துக்கிட்டுறோம். அதுவே பொய்யா இருந்துச்சுன்னா இதே கல்யாண மேடையில அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது எப்படி? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நான் சொன்னது உண்மையா இருந்துச்சுன்னா இவங்க எங்க குடும்பத்தை சார்ந்த எந்த இடத்துலயும் வேலை பார்க்க கூடாது, ஊரை விட்டே போயிடணும். அதுவே நீங்க சொன்னதுதான் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த கல்யாணத்துக்கு நாங்க சம்மதிக்கிறோம். மீனா,
வார்த்தையை விடாத. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. இப்போ ஒண்ணு சொல்லிட்டு அப்புறம் பாட்டி பேசுறதுக்கு. ஊர் சனங்க முன்னாடி பேசுற, பார்த்து பேசு. எப்படியும் அந்த மீனா ஸ்டோர் ரூம்ல தான் கிடக்க போறா. கதிர் எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அவன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் தனியா போயிருப்பான். கொஞ்ச நேரத்துல அவனா வீட்டுக்கு வர போறான். இந்த மீனாவும் கதிரும் ஓடி போகலன்னு தெரிஞ்சதுன்னா அவளை ஒரு அடியா இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். ஷேமா, யோசிக்காம பேசாத. நான் நல்லா யோசிச்சுட்டேன். என் முள்ள அவன் பண்ணாலும் பண்ணிருப்பான். அவனை நம்பி வார்த்தை விடாத. அப்பா, கதிர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இவங்க தான் ஏதோ டிராமா பண்ணி அந்த வேலைக்காரியை இந்த வீட்டுக்காரியை ஆக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்கு நான் விட மாட்டேப்பா. என்ன நம்புங்க. இந்த சபையில இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கோங்க. இப்பவே இவங்க சொன்னது எல்லாம் பொய்ன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அப்பா, அம்மா, இந்தாருங்க, எல்லாரும் என் கூட வாங்க. நீங்க சொன்னது எல்லாம் பொய்ன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. சொல்லிட்டே இருந்த எப்படிமா? நீ சொன்னதுதான் உண்மை, நிரூபிச்சு காட்டுறேன். நான் சொன்னது உண்மையா இருந்தா இவங்க போயிடணும். அதுவே நாங்க சொன்னது உண்மையா இருந்ததுன்னா இதே முகூர்த்தத்துல உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். உங்க சவாலுக்கு நான் சம்மதிக்கிறேன். இவ எதுக்கு தேவையில்லாம வாய விடுறா? ஏற்கனவே ஒரு தடவை அந்த பிள்ளை நம்ம கதிரை ரகசியமா பார்க்கலாம் வந்தா. 2 பேரும் கிச்சன்ல நின்ன கோலத்தை பார்த்துட்டு நானே ஆடி போயிட்டேன். எல்லாம் தெரிஞ்ச இவ எந்த தைரியத்துல இவங்க கிட்ட வாக்கு கொடுக்கறா? சொன்னாலும் கேட்க மாட்டா. பொது இடத்துல வாக்கு கொடுத்துட்டு போற என்ன பண்றது? இவ ஏன் இப்படி பண்றா? அகிலா, முள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க என்னன்னு தெரியலங்க. இவ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கானே தெரியல. உண்மையில கதிர் தான் அந்த பிள்ளையை இழுத்துட்டு போயிருந்தா அவ நம்ம வீட்டு மருமகளாங்க. அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். எப்ப ராஜசேகர், உன் மொவ அங்க வாக்கு கொடுத்துட்டு இருக்கா, நீ முடியாதுன்னு சொல்லுத. என்ன இதெல்லாம்? ஊர் சனங்க முன்னாடி பேசுறோம், பார்த்துதான் பேசணும். அவகிட்ட கொஞ்சம் சொல்லு. என்ன மாமா பண்றது? அவ பாட்டுக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கா. நானும் சொல்லி பார்த்துட்டேன். அவ உறுதியா சொல்றா கதிர் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு. வரும் என்ன சொல்றிய? என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவான். பெரிய விட்ட அம்மாவே சொல்லிட்டிய, உங்களை நம்பாம இருப்போமா? அதை எப்படி நிரூபிக்க போறிய? முல்ல, இங்க எதுக்கு எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா? ஸ்டோர் ரூம்ல என்ன இருக்கு? இந்த அம்மா எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்காவ? அதுவும் ஸ்டோர் ரூம்ல. ஹாதி, இந்த கதவை தர. என்ன பண்ற? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? இல்ல, சொல்றது செய். ஏ மீனா, இங்க என்ன பண்ணுதா? கேடி, இங்க என்ன பண்ணுதா? எதுக்கு இதுக்குள்ள வந்து உட்காந்துருக்கா? அதான் நான் பார்த்தேன். நான் தான் இவளை ராத்திரியே ஸ்டோர் ரூம்ல வச்சு பூட்டிட்டனே. போறவ எங்க போயிருப்பா? கதிர் வேற எங்கேயோ இருக்கான். இனியோடு இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இனி இவ இந்த வீட்டுலயும் சரி, நம்ம தோட்டத்திலயும் சரி, நம்மளை சார்ந்த எந்த இடத்துலயும் இவளோ இவ குடும்பமோ வேலை செய்யவே முடியாது. இவளை எப்படிடா இந்த வீட்டு விட்டு துரத்தலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கான வழிய அவளே அமைச்சு கொடுத்துட்டா. இவ வெளியே இருந்தா இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு பயந்துதான் இவளை பூட்டி வச்சேன். ஆனா அது இப்போ எனக்கே சாதகமா அமைஞ்சிடுச்சு. இன்னையோட இவளோட கதை க்ளோஸ். இனி இவ எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு வாசலை கூட மிதிக்க மாட்டா, மிதிக்க விடவும் மாட்டேன். என்ன ஐயா, வாயடைச்சு போய் நிக்கிறியா? சொல்லுங்க ஐயா, இவ இங்கதானே இருந்திருக்கா? எங்க கதிரு காணல? அப்பா, நான் சொன்ன மாதிரி இவ இனிமே இந்த வீட்டுல வேலை செய்யக்கூடாது. இந்த வீட்டுல மட்டும் இல்ல, எங்க தோட்டத்துல எங்களை சார்ந்த எந்த இடத்துலயும் இவளோ இவ குடும்பமோ வேலை செய்யக்கூடாது. ஊர் சனங்க முன்னாடி தானே வாக்கு கொடுத்திய, கிளம்ப சொல்லுங்க. ஷேய் வாடி, உனக்கு இருக்கு. ஏமா, இங்க என்ன நடக்கு? நான் எந்த தப்பும் பண்ணல. எந்த தப்பும் பண்ணலையா?
போற எதுக்குடி இந்த ரூம்ல வந்து கதை சாத்திக்கிட்ட? அம்மா, நான் கதவை சாத்த இல்லை. நான் ஸ்டோர் ரூமில் தான் போனேன். வெளியே யாரோ கதவை பூட்டிட்டாங்க. நானும் தட்டி தட்டி பார்த்தேன், கதவை திறக்கலம்மா. அடுத்த கதையை ஆரம்பிச்சிட்டா. இவளா போய் ஒளிஞ்சுக்கிட்டு யாரோ வெளியே நின்று பூட்டினாங்களாம்மா. இன்னும் என்ன கதை சொல்ல போறா? ஆமா ஐயா, நான் சொல்றது நெசந்தேன். யார் பூட்டினாவன்னு தெரியல. நானும் உள்ள இருந்து தட்டி தட்டி பார்த்தேன், கதவு திறக்கவே இல்லை. அம்மா கிளம்புமா, அதான் முள்ள சொல்லிட்டாளே, இனி நீ இந்த வீட்டுல வேலை செய்யக்கூடாது, கிளம்பு. எல்லாம் சரிதான், ஆனா இந்த பிள்ளை இது உள்ளதான் இருக்கானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். என் பிள்ளைங்க எனக்கு பந்து விளையாட வந்திருக்காவ. அப்போ பந்து ஜன்னல் வழியா விழுந்துருச்சு போல. எட்டி பார்த்துருக்காவ, இவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு தான் வந்து சொன்னாவ. நானும் இவ சும்மா தான் அங்க படுத்து தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டேன். இப்பதான் எனக்கு தெரியுது இவ ஏதோ நாடகம் போடுறதுக்காக அங்க படுத்திருக்கான்னு. ஏம்மா, இனிமே எதுக்கு இங்க இருக்கிய? கிளம்புங்க. அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கதிர் இங்கதான் எங்கேயாவது இருப்பான், வந்துருவான். அவன் ஏதோ உங்க மேல இருக்கிற கோவத்துல எங்கேயாவது போய் உக்காந்துருப்பான். அவெல்லாம் இந்த மாதிரி இழுத்துட்டு ஓடுற ஆள் இல்ல. அது சரிதான். ஏமா லட்சுமி, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல வேலை பார்த்திருக்காவ. அதுக்கான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கிளம்புங்க. உங்க குடும்பத்துக்கே ஒரு கும்பிடுமா. இந்த பிள்ளை என்னைக்கு இங்க வந்தாலோ அன்னையில இருந்து வீட்டுல பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த பிள்ளை இங்க இருக்க கூடாது. கிளம்ப சொல்லு. ஏல கதிரு, என்ன இது ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு? இவன் எப்படி இந்த ரூம் உள்ள போனா? டே அர்ஜுன், நைட்டு கதிரண்ணா அவர் ரூம்க்கு போனாரா போகலையா? நீ பாத்தியா பார்க்கலையா? நீயும் நானும் மேல நின்று பேசிட்டு இருந்தப்போவே கதிரண்ணா ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம தான் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டோமேடா. அப்புறம் எப்படி? நானும் கதிரண்ணாவை அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. போச்சு, கதிரண்ணா ரூம்க்கு போகல, போதையில இங்க வந்திருக்காரு. நேத்து நைட்டு அவர் நிதானமா கூட இல்ல. உள்ள வேற இன்னொரு பொண்ணு இருந்திருக்கா. இது நமக்குள்ளேயும் இல்ல, ஊரு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஊருக்காரவையெல்லாம் நிக்கிறாவ. டேய், என்னடா பண்றது போ? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன நடக்குதோ அதை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். டே அர்ஜுன், நம்ம பண்ணனது பெரிய தப்புடா. நைட்டு கதிரண்ணாவை ரூம்ல விட்டுட்டு நம்ம போயிருந்திருக்கணும். அதை பண்ணாம அவர் போறேன்னு சொன்னதும் பெருசா கண்டுக்காம போயிட்டோம். இப்போ அவர் போதையில ரூம் எது ஸ்டோர் ரூம் எதுன்னு தெரியாம இங்க வந்திருக்காரு நைட்டு. அதே நேரத்துல இந்த பொண்ணும் அது உள்ள இருந்திருக்கா. அப்போ வெளியே யாரோ வேணுக்கிட்டே பூட்டியிருக்காவ. ஏல கதிர், இங்க என்னல பண்ணிட்டு இருந்த? எனக்கு தெரியல, நான் எப்படி இங்க வந்தேன்? என்னல நாடகமா போடுறா? எப்படி இங்க வந்த சொல்லு. எனக்கு நிஜமா தெரியல. நான் எப்படி வந்தேன்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. அப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுங்க. இவன் என்ன சொல்லுதா? இவன் என்ன பண்ணா இவன் தான் காரணம்னு சொல்லுதான். இவளை உள்ள வச்சு பூட்டினது நானு. ஆனா கதிர் எப்படி இது உள்ள போனான்னு தெரியல. இப்போ ஆதி என்னன்னா புது குழப்பத்தை உண்டாக்குறான். நீ என்னல பண்ணி தொலைச்சா? அது பா, நேற்று அண்ணன் மாடியில சோகமா உட்காந்துருந்தாரு. நான் தான் அவரு குடிக்க கட்டாயப்படுத்திட்டேன். அப்பா, என்னல காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல கோவம் வருது. விடிஞ்சா கல்யாணம், அவனை எதுக்குள்ள குடிக்க விட்டா? அவனுக்கு அந்த பழக்கம் கூட கிடையாது. பொறுக்கியாலே நீ? கேக்க பொறுக்கியா நீ? எதுக்குள்ள இப்படி பண்ண? அப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அவர் குடிச்சிட்டு தான் ரூம்க்கு போறதா நினைச்சு ஸ்டோர் ரூம்ல பேசாதல.
இப்போ ஊர்க்காரவன் முன்னாடி என்னத்த சொல்ல அசிங்கப்படுத்திட்டே. ஏல அவன் சொன்ன உனக்கு எங்கல போச்சு புத்தி? அவன் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் குடிச்சேன். எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லை. கட்டாயப்படுத்தினிய. நான் தான் குடிச்சேன். அவனுக்கும் நான் குடிச்சதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா எனக்கு கொடுங்க. அவனை விட்டுருங்க. தண்டனையா? இதா இருக்கு வா. இந்தா உன் அக்கா காரி ஊர்க்காரவ முன்னாடி வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கா. என்ன வாக்கு? உன் பக்கத்துல நிக்கிறாளே இவளை நீ இழுத்துட்டு ஓடிட்டேன்னு ஊர்ல எல்லாம் பேசிக்கிறவ. ஐயா அம்மா, நான் அப்பெல்லாம் பண்ணக்கூடிய பிள்ளையம்மா, சொல்லுமா. ஏய் நடிக்காத. உன்ன கொன்னாதாண்டி ஆத்திரம் அடங்கும். ஹே முல்ல, நீ தானே வாக்கு கொடுத்த, உன் வாக்க நீயே காப்பாத்திக்கோ. இனி இவ எனக்கு பிள்ளையே கிடையாது. முல்ல, என்ன வாக்கு? என்ன பண்ண? இதோ இவளை இழுத்துட்டு நீ ஓடிட்டியாமே அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாவ. அதுக்கு இவ அப்படி ஓடி இருந்தா குறிச்சி இந்த முகூர்த்தத்திலே உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சபையில வாக்கு கொடுத்துருக்கா. முல்ல, என்ன இதெல்லாம்? கதிரு, அது நீ இந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்க மாட்டேன்ற தைரியத்துல வாக்கு கொடுத்துட்டேன். ஹேய், இப்போவும் நான் இவளை கூட்டிட்டு போல. நேற்று ராத்திரி என்ன நடந்ததுன்னே தெரியல. எப்படி நான் உள்ள வந்தேன், இவ எதுக்கு உள்ள வந்தா ஒண்ணுமே புரியல. என்ன ஏதுன்னு எதையும் தீர விசாரிக்காம சபையில என்னத்துக்கு வாக்கு கொடுக்குறா? என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த பிள்ளைய நான் எதுக்கு இழுத்துட்டு ஓட போறேன்? தேவையில்லாம நடந்தது ஒண்ணு, நீ கதை கட்டி ஊர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல. ஏம்மா மீனா, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. லட்சுமி அம்மா, எங்க போறவ? என்ன எதுவும் பேச வேண்டாம். இவைய பெரிய எடுத்தவ, இவங்க கிட்ட பகைச்சிக்கிட்டு நம்ம வாழ முடியாது. மீனா வா, நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாம். சரிம்மா. ஏமா நில்லு. ஊரை விட்டு எங்க போவியா? அது உன் சொந்த வீடு, இது உன் பூர்வீக ஊரு. இங்க வாழ முடியாது. நீ வேற எங்க போய் வாழ போறவ? அதுவும் உடம்பு முடியாத உன் புருஷனை கூட்டிட்டு. ஏமா, இதுவே அவங்க சொன்னது நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு உங்களை ஊரை விட்டு துரத்திருப்பாவ. அதுவும் அந்த அம்மா தான் வாக்கு கொடுத்தாவளே, அதை நிறைவேற்ற சொல்லு. ஐயா அதெல்லாம் வேண்டாம் ஐயா. அவங்க தூரத்துக்கு நாங்கள் ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. அந்த இடத்துக்குலாம் நாங்கள் ஆசைப்படலை. என் குடும்பத்தை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். ஏமா என்னம்மா பேசுற நீ? நீ வச்சிருக்கிறதோ 2 பொட்டை பிள்ளை. இப்போ இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சா நாளைக்கு உன் பிள்ளைய எவன் கட்டுவான்? சுத்துப்பட்டுல ஒருத்தன் கட்ட மாட்டான். காலம் பூரா உன் பிள்ளைய வீட்லயே தான் வச்சுக்கிடலாம். உனக்காக இல்லட்டோ உன் பிள்ளைக்காண்டி யோசி. வாழ போற பிள்ளை, வாழ்க்கையை பாழாக்கிடாத. குடிச்சிட்டு சுயநினைவே இல்லாத ஒருத்தனோட ஒரு ராத்திரி முழுக்க இருந்திருக்கா. அசம்பாவிதம் நடந்திருந்தா இப்பவே உன் பொண்ணு சுத்தமானவன் சொன்ன ஊர் தான் நம்புமா? நீங்களே போறேன்னு சொன்னாலும் ஊர்க்காரைய நாங்க விட மாட்டோம். ஷேய் முல்ல, இப்ப சந்தோஷமா? என்ன அசிங்கப்படுத்துறதுல உனக்கு அப்படி என்ன சந்தோஷம்? இங்க பாருங்க, நான் அப்பா சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. என்னால யாரையும் கட்டிக்கிட முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அப்படிங்களாயா? சரிங்க, ஊர் ஜனம் எல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்து மேல கேச போடுறோம். ஒரு பிள்ளையோட வாழ்க்கைய பாழாக்கிட்டு உங்களால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஏமா லட்சுமி அம்மா, வாங்க பேச வேண்டிய இடத்துல பேசுவோம். இப்ப எதுக்கு வந்திருக்கிய? அசிங்கப்படுத்துறதுக்கா? போதுண்டா சாமி, உங்க சங்காட்டமே எங்களுக்கு தேவையில்லை. எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியா. இப்ப என்னத்த சொல்ல வந்திய? உங்க வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்ல வந்தியலோ? இந்த காலி பண்ணதான் போறோம். இங்கேயே ஒன்னும் டேராவை போட்டுற மாட்டோம். ஏமா தெய்வான, ஏமா இப்படி பேசுதா? பறவை எப்படிங்க பேச சொல்லுதா? கூட்டி வச்சு ஊரை கூட்டி என் பிள்ளைய அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து என்ன சொல்லுதா? கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துட்டு என் பிள்ளை கல்யாணம் நின்றுருக்கு. நான் என்ன சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசணுமோ? போதுண்டா சாமி. எம்மாவோ என் அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போனா அவைய நல்லா பாத்துப்பாவ. நானும் அண்ணன் சொந்தம் விட்டு போயிடாதேன்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். அதுக்காண்டி தான் உன் குடும்பத்துல சம்மதம் வச்சுக்கணும்னு நான் நினைச்சேனே தவிர வேற எதுக்காண்டியும் கிடையாது. சொத்து கிடைக்குது, சொத்து போயிட்டு போகுது. இந்த அசிங்கத்தை விட எங்களுக்கு சொத்து ஒன்றும் முக்கியம் கிடையாது. போங்க. தெய்வான கோவப்படாத, சேத்த இரு. அப்பா கூப்பிட்டீங்களா? வா ஆதி. சொல்லுங்கப்பா. ஆதி,
கதிர் என்ன சொன்னான்? அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லுதான். என்னல இப்படி சொல்லுத? சொல்லுவான். அந்த பிள்ளையை கெட்டி வைக்க சொல்லி வீட்டு முன்னாடி ஊர்ல இருக்கிற ஜனம் பூரா வந்து உக்காந்துக்குச்சு. இப்ப மட்டும் அவன் அந்த பிள்ளையை கெட்டல, அவ்வளவுதான். ஊர் ஜனங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன் அந்த பிள்ளை பின்னால சுத்தும் போதெல்லாம் தெரியலையோ? அவன் ஒண்ணுமே பண்ணாமதான் ஊர்ல இருக்கிறவெல்லாம் கதை கட்டினாங்களா? இதுக்குதான் அவன் ஆசைப்பட்டான். பிறகு கல்யாணம் வேணான்னு சொல்லுதான். அப்பா, அண்ணன் அந்த புள்ள மேல ஆசைலாம் ஒண்ணு வைக்கலப்பா. ஆமா நீ பாத்தல, சரியான பிராடு பையன். என் பிள்ளைன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு கொண்டாந்து எனக்கு அந்த இடத்துல விட்டு வச்சிருக்கான் பாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். பொத்த குறைக்கி நீ அவனுக்கு குடிக்க வாங்கி கொடுத்துருக்க. அப்பா சாரிப்பா. ஷேல, இப்போ நான் சொல்றத நீ மட்டும் செய்யல, சுத்து பொசுக்கிடுவான் பாத்துக்க. என் தங்கச்சி மாவு கழுத்துல தாலி கட்டு. என்னைக்கு இருந்தாலும் தியா என் வீட்டு மருமவதான். அப்பா, எனக்கு கல்யாணமா? வேண்டாம்ப்பா. என்னன்னு நீ அவன மாதிரி ஆரம்பிக்கிற? இங்க பாரு, இப்ப மட்டும் நீ தியா கழுத்துல தாலிய கட்டல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் என்ன கட்டிக்கலனா இன்னொருத்தர் உடனே தாலி கட்ட சொல்றதுக்கு நான் என்ன கடையில விற்கிற பொருளா? ஒருத்தர் வாங்கலன்னு இன்னொருத்தர் கிட்ட விற்கிறதுக்கு நானும் மனுஷி தானே. ஏன் என்னோட ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்படியே பண்ணுவீங்க? போதும் சாமி, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்னை இப்படியே விட்டுருங்க. ஒருத்தர் கல்யாணம் பண்ண இன்னொருத்தர் கிட்ட போய் கெஞ்சுறது அசிங்கமா இருக்கு. கதிரை தான் கெட்டிக்கல, இப்ப இவர்கிட்ட கேக்குறிய. இவர் கட்டிக்கலன்னா அடுத்தது யாரு? அர்ஜுனா? கேட்டியா? வார்த்தையை அளந்து பேசு. என்னம்மா சொன்னீங்க? வார்த்தையை அளந்து பேசணுமா? யாரு? நானா? நீங்க பண்றது எல்லாமே சரிதானா? இப்போ நான் பேசுனது மட்டும் உங்களுக்கு தப்பா தெரியுதா? கதிரை தாங்கிட்ட கல்யாணத்துக்கு விருப்பமா இல்லையான்னு கூட கேட்காம கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு பத்தா குறைக்கு சின்ன வயசுலேருந்து அத்தான் உனக்கு தானே சொல்லி வரல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்போ அவர் இல்லை இவரை கட்டிக்கொண்டு கை காட்டுறீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு மனுஷியாவே தெரியலையா? நான் என்ன கடையில் வைக்கிற பொருளா? சொல்லுங்கம்மா. அதுக்காக உன்னை அப்படியே விட்டுற முடியுமா? கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சுடி. திருப்பி உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற எல்லாரும் இதை சொல்லி காட்டுவாங்க. கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு, ராசி இல்லாதவ அவ இவான்னு. இது எல்லாம் நான் என் காதால கேட்கணும், அப்படிதானே? என்னன்னாலும் என்ன தானம்மா கேட்காங்க? என்ன விடையா உனக்கு அதிகமா வலிச்சிட போகுது? சொல்லுமா, என்ன விடையா உனக்கு அதிகமா வலிச்சிட போகுது? நானே தாங்கிக்க ரெடியா இருக்கேன். உனக்கு என்னம்மா வந்துச்சு? இங்க பாருமா, இனிமே கல்யாணம் என்கிட்ட தயவு செஞ்சு வராதிங்க. அடுத்தது இவர்கிட்ட கெஞ்சுவீங்க, இவரும் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவாரு. அடுத்தது அர்ஜுன் கிட்ட போய் கேட்பீங்க. இந்த அசிங்கம்லாம் எனக்கு தேவையாமா? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் உங்களோட வீட்டிலவே இருந்துடுறேன். ஆனால் மாப்பிள்ளை பார்க்குறேன் இன்னொரு தடவை யார்கிட்டையும் போய் அசிங்கப்பட்டு நிற்காதீங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. போதுமா? இந்த பிள்ளை பாவம், உன்னை அவனையும் சும்மா விடாதுல. அப்பா, நான் என்ன பண்ணேன்? மூல காரணமே நீதான்ல. அவன் மட்டும் நேற்று ராத்திரி குடிக்காம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு வேற கேட்குறியா? நாளைக்கு இவளைய பொண்ணு பார்க்கவே வராங்கன்னு வச்சுக்கோ, கேட்க மாட்டாங்க. கல்யாணம் மேடை வரைக்கும் கல்யாணம் நின்று போச்சு ஏன்னு கேட்க மாட்டாங்க. பொண்ணுக்கு ஏதாவது குறையான்னு கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பண்ணன தப்பெல்லாம் நீயும் உன் அண்ணனும் பண்ணிட்டு தண்டனை என்ன இந்த பிள்ளைக்கா? என்ன மன்னிச்சிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண தப்புக்கு நானே சரி பண்ணிக்கிறேன். நான் தியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றது நான் செய்யறேன். ஆதி, உண்மையாவே வா. என்னால நடந்த தப்ப நானே சரி செய்யறேன். தியாவை தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. என்னம்மா தெய்வான, இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். தியா, வருத்தப்படாத. என் வீட்டு மருமக தான் நீ. உன்னை நல்லபடியா பாத்துக்குவோம். நீ கவலைப்படாம இந்த குடும்பத்துக்கு வா. எல்லாம் நல்லதாவே நடக்கும். தெய்வான, தியாவை கூட்டிட்டு வா. சரிண்ணே.